குட் மார்னிங். இது ஒரு ஆப்ஷன் ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ மார்னிங்கில் ஒரு லெவல் எடுத்துக்கணும். ஸோ 134 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு லெவலை செக் பண்ணோம். அந்த லெவலில் பியூட்டிஃபுல்லாக என்ட்ரி பண்ணி ஒரு 68 to 70 பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணோம். ஃபர்தராக அதை ட்ரையல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 515 வரைக்கும் 81-200 கால் ஒரு லெவல் கொடுத்து ஸோ பியூட்டிஃபுல்லாக அந்த டார்கெட்டையும் பை அரௌண்ட் 10:30க்கெலாம் 10:15க்கெலாம் அந்த டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஷனில் நீங்கள் ஏற்கனவே பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 9:15க்கு உள்ளே வந்துட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ணலாம். இல்லை எனக்கு லேர்னிங் தேவைன்னா கூட இந்த கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு கம் ஃபார் அ லேர்னிங் செஷன் வித் 70 days ஆஃப் ஃப்ரீ லைவ் ட்ரேட் மென்டரிங்க்கும் அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ. கால் சைடு ஒரு என்ட்ரி 358 ஸ்டாப் லாஸ். 358 ஸ்டாப் லாஸ். சரி, இது ஃபுல்லாக போல 396 வரைக்கும் போக வாய்ப்பு கம்மியாகுது. கொஞ்சம் உஷாராக பார்த்துக்குங்க. எவ்வளோ குறைக்கணும்? ஏன்னா மூவ்மெண்ட் இல்லை. இதை உடைச்சிட்டு போதா பார்க்கலாம். இதை உடைச்சிச்சுன்னா 396 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் மூவ்மெண்ட் ஒன்றும் வரல. வந்துச்சுன்னா அது கண்டினியூ ஆகிடும். வந்திருக்கு. கொஞ்சம் இன்னொரு 2-3 மினிட்ஸ் அங்கே நிற்கணும். அதுதான் பிரச்சனை. இன்னும் ஒரு 1 minute அங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா மேலே போகும். மூவ்மெண்ட் குறையுது. இன்னும் ஒரு கேண்டில் அங்கேயே சஸ்டெயின் ஆகணும். இந்த ஹைட்லேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா அது மேலே போயிடும். இங்கேயே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த டார்கெட் கொடுத்துரும் மேலே. டைம் தான் ஃபேக்டர். ட்ரையல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது 386 உடச்சின்னு மேலே போச்சுன்னா ஸ்லோவாக ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்? ஒரு என்ட்ரி ப்ரைஸ்க்கு ஒரு 3-4 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்து வச்சுருங்க. பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேட் இது. பர்ஃபெக்டாக பார்க்கலாம். இன்னும் வரல. இன்னும் ஃபுல் விகரஸில் கால் சைடு வரல. இன்னும் ஒரு 30 seconds 1 minute அது வெயிட் பண்ணால், ஏன்னா இன்னும் ரெட் கேண்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஃபுல் ஸ்விங்கில் கால் சைடு வரல. இப்போ கிரேஸில் தான் போயின்னு இருக்குது. ஃபுல் ஸ்விங்கில் வந்துச்சுன்னா அது வேறு லெவல் ஹைட்டு போகும். இந்த டார்கெட்டை கூட கொடுக்கணும். இந்த டார்கெட் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஃபுல் விகரஸாக போச்சுன்னா. இன்னும் வரல. வராதே போயின்னு இருக்கு. சின்ன சின்னதாக போயின்னு இருக்குது. இன்னும் விக்ரஸாக கால் சைடு வரலன்னா புரிஞ்சுக்கணும் இன்னும் இருக்குது மூவ்மெண்ட். அதில் விக்ரஸ் கால் சைடு வரல. சின்ன சின்னதாக தான் போகுது. இன்னும் ட்ரையல் பண்ணே போகலாம். ட்ரையல் பண்ணு போங்க. மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா எஸ் இப்போ போயிடும். வேறு லெவலில் போவோம். இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டார்கெட் ஈஸியாக கொடுத்துரும். வேகமாகவும் போவோம். டார்கெட் ட்ரையல் பண்ணுங்க. பெருசாக போவோம். மேலே விக்ரஸாக போவோம். இல்லை, குறைச்சிச்சு. அங்கேயே சஸ்டெயின் ஆகட்டும். சரி, உங்கள் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் 363. 363ல ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வைங்க. 363 ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரையல் பண்ணலாம். பெரிய டார்கெட் கிடைக்கும். கால் சைடு தான் இருக்கு. சின்ன சைடு வைஸு. அங்கேருந்து தான் ரிட்ரேஸ் ஆகி போகணும். அது மேலே லாஸ்ட் சப்போர்ட். அது சரி, மூவ்மெண்ட் இன்னும் ஃபுல் விகரஸாக வரல. அதனால தான் பிரச்சனை. வந்துச்சுன்னா அது பறந்துடும். வேறு லெவல் மூவ்மெண்ட் இருக்குது.
இந்த ஒரு பெரிய டார்கெட்டாக வரும், மிஸ் பண்ணிட போகிறீங்க. செம்ம சைஸில் ஒரு டார்கெட் கிடைக்கும். அது ஒரு 2-3 மினிட்ஸ் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியுமா பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ என்ன 9:40, இன்னொரு 9:41, 42 வரைக்கும் போட்டோம். போயிடாது, சர்ன்னு போயிடும் மேலே. மேட்டர் ஆஃப் டைம் தான். ட்ரையல் பண்ணுங்க. சரி, இது மாதிரி ஒரு டார்கெட் பெருசாக பிடிச்சா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். 45 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. விடாதீங்க, இன்னும் போகுது. அது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எடுத்துன்னு வந்துனே இருங்க பின்னாடி. எக்ஸிட் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் தான் நடக்கணும். 51 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இன்னும் இருக்குது. ஸ்பாட்லேயும் நம்ம லெவல் வந்துன்னு இருக்கு பாருங்க பின்னாடியே. ஸ்பாட் நம்ம லெவல் பின்னாடியே வருது. 57. இன்னும் ஒரிஜினல் கால்ஸ் வராதே இவ்வளோ வேலை பண்ணுது. இன்னும் வந்துடுச்சுன்னா அது மூமெண்ட்டே வேறு. இன்னும் 70% தான் கால் சைடு அக்ரெஷனாக வந்துக்குது. அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. யோசிச்சு பார்க்கணும். இன்னும் ஒரிஜினல் மூமெண்ட் வந்துச்சுன்னா பெருசாக இருக்கும். இன்னும் வரல ஒரிஜினல் மூமெண்ட். ஸோ 57 பாயிண்ட் வந்துக்குது. ட்ரேட் நம்பர் 3, 57 பாயிண்ட்ஸ். ட்ரையல் பண்ணுற ட்ரேட் தான் அது. எஸ், பியூட்டிஃபுல். இப்போ பாருங்கள், க்ரீன் கேண்டல் வேறு லெவலில் போவோம். ஃபுல் விக்ரஸில் வந்துடுச்சு. இப்போ ட்ரையல் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி பாயிண்ட்டு இதோட எக்ஸிட் பண்ணிவிடுவோம். மேலே இன்னும் ஒரு பெரிய விக் வரும். ஒரு பெரிய அடி அடிச்சுட்டு வில் எக்ஸிட் நவ். இப்போ அக்ரெஷனாக மேலே போவோம். மிஸ் பண்ணுற போகிறீங்க. இந்த ப்ளூ லைன்லாம் உடச்சுன்னு போவோம். இப்போ மேலே நேரம் வந்துடுச்சு. ப்ளூ லைன்லாம் உடச்சிட்டு போயிடும் இப்போ மேலே. ஸோ இதுதான் ஒரிஜினல் மூமெண்ட். இப்போ தான் கால் சைடே வந்துக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம போனது கால் சைடு சைட் லிமிட் ஏமாற்றி நிற்குது. நிறுத்திக்கு வந்துடணும். அது ரொம்ப சத்தாயிக்குது. 58 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. வந்துச்சு, அடங்கிடுச்சு. ஓகே, வில் எக்ஸிட் நவ். எக்ஸிட் பண்ணிடுங்க. 58 பாயிண்ட்ஸில் வெளியே வந்துருங்க. போதும், 58 பாயிண்ட்ஸில் வெளியில் வந்துருங்க. எந்த செக்ஷன் ஹவ் வாஸ் த ட்ரேட்? தம்ஸ் அப் போடுங்க. யாராருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்னைக்கு. இப்போ இன்னைக்கு லாஸ்ன்றது வாய்ப்பு இருக்காது. மேபி 1-2 பாயிண்ட் அந்த ஸ்டார்டிங்கில் என்டர் ஆகும்போது. பட் ஓவரால் கான்செப்ட் எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் இருந்தீங்க. இட் வாஸ் அ நைஸ் ட்ரேட். ஏன்னா இது ஒன்றும் ஈஸி தான். காலையிலே கொஸ்டின் பேப்பர் கழிச்சிச்சு உங்களுக்கு இந்த பாயிண்ட் இருக்குன்னு.